ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 9th ஓல்டு புக்கிலேருந்து இம்பார்ட்டன்ட் 100 கொஷின் பார்க்க போகிறோம். 2022 குரூப் 4ல் ஓல்டு புக்கிலேருந்து 9th மட்டுமே 8 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓல்டு புக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், கம்ப ராமாயணத்தில் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எது? ஆப்ஷன் டி சுந்தர காண்டம், 5வது காண்டம். செகண்ட் கொஷின், பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு சுற்றல் இன்பம் என்று பாடியவர்? ஆப்ஷன் பி சுரதா. தேர்ட் கொஷின், யாருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் சி காமராசர். ஜூலை 15 தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஃபோர்த்து கொஷின், காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர்? ஆப்ஷன் ஏ வே ராமலிங்கனார். 5வது கொஷின், தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர்? ஆப்ஷன் பி வே ராமலிங்கனார். 6வது கொஷின், தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். 7வது கொஷின், தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட் ஷா என பாராட்ட பெற்றவர்? ஆக்சுவலாக யார் பாராட்டியிருப்பார் அப்படின்னா கல்கி அவர்கள் பாராட்டியிருப்பாங்க. யார் பாராட்ட பெற்றவர்னா ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. 8th கொஷின், இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர்? ஆப்ஷன் ஏ குமரில பட்டர். 9வது கொஷின், திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் சிறந்த உரையாக கருதப்படுபவர்? ஆப்ஷன் சி பரிமேலழகர் உரை. முதல்ல உரை எழுதியவர் மணக்குடவார். 10வது கொஷின், என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். 11வது கொஷின், ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்று கூறியவர்? ஆப்ஷன் பி ராணி மங்கம்மாள். கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர்? ஆப்ஷன் டி H.A. கிருஷ்ணபிள்ளை. 13வது கொஷின், பெரும்பான்மை பொது அற கருத்துக்களும் சிறுபான்மை சமண அற கருத்துக்களும் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் சி சிறுபஞ்சமூலம். 14வது கொஷின், சிறுபஞ்சமூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? ஆப்ஷன் பி 97. 15வது கொஷின், பாஞ்சாலி சபதம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? ஆப்ஷன் சி 412. 16வது கொஷின், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் என்று பாடியவர்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். 17வது கொஷின், தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ மு வரதராசனார். 18வது கொஷின், பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று பாடியவர்? ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர். H.A. கிருஷ்ணபிள்ளை யாரிடம் இலக்கணத்தை கற்றுக்கொண்டார்? ஆப்ஷன் சி மாணிக்கவாசக தேவர். இவர் வடமொழிய பிளவன ஜோதிடரிடமும் தமிழை தந்தையிடமும் கற்றுக்கொண்டிருப்பார். அறுவடை திருநாள் ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி மகர சங்கராந்தி. லோரி பஞ்சாப், உத்தராயன் ராஜஸ்தான். திருவள்ளுவரை படித்துப்பார், இது எவ்வகை ஆகுபெயர்? ஆப்ஷன் சி கருத்தா ஆகுபெயர். 22வது கொஷின், பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் சி 8 வகைப்படும். 23வது கொஷின்,
இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர் யார்? ஆப்ஷன் சி நக்கீரர். 24வது கொஷின். குறுந்தொகையின் அடியவரை. ஆப்ஷன் ஏ 4 முதல் 8, 3 முதல் 6 ஐங்குறுநூறு, 13 to 31 அகநானூறு, 9 முதல் 12 நற்றிணை. 25. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என்று பாடியவர்? ஆப்ஷன் டி வள்ளிக்கண்ணன். 26. உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 27. சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர்? ஆப்ஷன் பி கண்ணதாசன். 28. உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரிது என்று உணர் என்று கூறியவர்? ஆப்ஷன் பி மு வரதராசனார். 29. என் மாமா வந்தது இது எவ்வகை வழு? ஆப்ஷன் ஏ திணைவழு. வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது. பண்பு தொகையில் வல்லினம் மிகும், கரெக்ட். ஊமை தொகையில் வல்லினம் மிகும், இதுவும் கரெக்ட். உரிச்சொல் தொடர்களில் வல்லினம் மிகும், இதுவும் கரெக்ட். எழுவாய் தொடர்களில் வல்லினம் மிகும், எழுவாய் தொடர்களில் வல்லினம் மிகாது. ஸோ இதுவே தவறானது. 31. கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம்? ஆப்ஷன் ஏ ராச தண்டனை. 32. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா. 33. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ கண்ணதாசன். இம்பார்ட்டண்டான கொஷின். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ தோழர் ஜீவானந்தம். தேனாரும் பாயுது செங்கதிரும் சாயுது ஆனால் மக்கள் வயிறு காயுது என்ற பாடல் வரியை பாடியவர்? ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த பாட்டால் தான் தோழர் ஜீவானந்தம் சொல்லியிருப்பார், நீ மீண்டும் பிறந்த பாரதியடா அப்படின்ட்டு. 36. இசை ஆயிரம், உலாமடல் ஆகிய நூல்களை இயற்றியவர்? ஆப்ஷன் சி ஜெயங்கொண்டார். 37. கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என புகழ்ந்தவர்? ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். 38. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி என தமிழினத்தின் தொன்மையை கூறும் நூல்? ஆப்ஷன் சி புறப்பொருள் வெண்பாமாலை. 39. திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடு என்று கூறியவர்? ஆப்ஷன் பி ஔவையார். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் பி மணிமேகலை. 41. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர்? ஆப்ஷன் சி திருவிக. பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் டி துரை மாணிக்கம். 43. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் சி குறுந்தொகை. திருவிளையாடல் புராணத்தில் தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ திருவாலவாய் காண்டம். திருவிளையாடல் புராணம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? ஆப்ஷன் சி 3363. 5001 பாடல் சிலப்பதிகாரம், 5020 பாடல் 27 பாடல் சீரா புராணம். 46. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர்? ஆப்ஷன் சி திருவிக. 47. திருவிளையாடல் புராணத்திற்கு உரை எழுதியவர்?
ஆப்ஷன் சி நாமு வெங்கடசாமி நாட்டார். 48 காந்தியடிகளின் மேடை பேச்சினை தமிழில் மொழிபெயர்த்தவர். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சி திருவிக. 49 விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என்று கொற்கை முத்தினை சிறப்பிக்கும் நூல். ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி. செவிக்கு இனிய ஓசை நலம் சிறக்க பாடுபவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆசுகவி. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினும் தப்புன பலவே இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் பி புறநானூறு. ஆசிரியர் நக்கீரர். குழந்தை செல்வம் என்னும் நூலை இயற்றியவர். ஆப்ஷன் ஏ கவிமணி. ரூபாயத் என்ற சொல்லின் பொருள் யாது? ஆப்ஷன் ஏ நான்கடி செய்யுள். இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல். ஆப்ஷன் பி திருக்குறள். சிறுபஞ்ச மூல வேர்களில் பொருந்தாதது. கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஸோ பெருவழுதினை வராது. வியாசரின் பாரதத்தை தழுவி தமிழில் எழுதப்பட்ட குறுங்காப்பியம். ஆப்ஷன் சி பாஞ்சாலி சபதம். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் பி 10 வகைப்படும். முதல் எழுத்துக்கள் தான் 30 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் 10. உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுதம் ஆகிய 10 சார்பெழுத்துக்கள் என வகைப்படும். கெடா வழிவந்த கேண்மையர் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள அடப்படை. ஆப்ஷன் பி செய்யுளிசை அளப்படை. வல்லின எழுத்துக்களின் இடப்பிறப்பு. ஆப்ஷன் ஏ மார்பு. உதடுகள் இரண்டும் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் இப்பு இம்மு. ஆப்ஷன் பி. பாரதியார் உலக கவி அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். 62வது கொஸ்டின். ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் சி 16 வகைப்படும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறவாவில் இடம்பெற்றுள்ள பொருள்கேள். ஆப்ஷன் பி நிரல் நிறை பொருள்கேள். 64 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர். 1856ஆம் ஆண்டு எழுதியிருப்பார். ஆப்ஷன் ஏ கால்டுவெல். பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் இதழ்களில் பொருந்தாததை குறிப்பிடுக. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் தமிழர்களிடையே தமிழ் உணர்வை பரப்பியவர் இவர். தமிழர் சமுதாயங்கிறது கவிஞர் தமிழொலியோட ஒரு நூல். மண்ணுலே காதிலே உயிர்க்களந்தாம் வருந்தும் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற வார்த்து செவியுற கேட்டும் கணமும் சகித்திட மாட்டேன் என கூறியவர். ஆப்ஷன் டி முடியரசன். இறைவனை நோக்கி செல்லும் பயணம் என்பது. ஆப்ஷன் ஏ இரட்சணிய யாத்திரிகம். தொடை எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் டி 8 வகைப்படும். 2022 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசை பெற்ற சுரதாவின் நூல். ஆப்ஷன் ஏ தேன்மழை. காமராசருக்கு நடுவண் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? ஆப்ஷன் ஏ 1976. 1978 பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. 1900 அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. 1995 பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. மாச்சி என்பது. ஆப்ஷன் பி பண்பு பெயர். வல்லினம் மிகா இடங்களில் பொருந்தாது. எழுவாய்த் தொடரில் வல்லினம் மிகாது. சரியே. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இதுவும் சரியே. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. இதுவும் சரியே.
ஓமை தொகையில் வல்லினம் மிகாதுன்றிருக்கு. ஓமை தொகையில் வல்லினம் மிகும். 73. மொய்யிலேவேல் மாறன் களீறு இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் பி முத்தொள்ளாயிரம். பாண்டிய மன்னனை பற்றியது. களீறு அப்படின்னா யானை. மார்போலையில் எழுதும் எழுத்தாணி என்று முத்தொள்ளாயிரம் குறிப்பிடுவது. ஆப்ஷன் சி தந்தம். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என பாராட்டியவர். ஆப்ஷன் பி பலபட்டை சொக்கநாதர். ஓகே, அடுத்து 2016 கேட்ட ப்ரீவியஸ் இயர்லேருந்து ஒரு 25 கொஷின். ஃபஸ்ட்டு கொஷின், ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்முனிகளையும் வரைந்த செய்தி கூறும் நூல். ஆப்ஷன் சி நெடுநல்வாடை. நக்கீரர் எழுதிய நெடுநல்வாடை 188 பாடல்களை கொண்டுள்ளது. அடுத்து 77. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமருபணியும் என்ற புறநானூற்று பாடலை பாடியவர். ஆப்ஷன் டி கண்ணகனார். ஐம்புலன் அடக்கத்திற்கு ஊமையாக கூறப்படுவது எது? ஆப்ஷன் டி பரி. திருக்கை வழக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் டி கம்பர். நான்மணி கடிகை என்னும் சொல்லில் கடிகை என்பதன் பொருள். கடிகை அப்படின்னா அணிகலன், கரெக்ட். கடிகை அப்படின்னா அணிகலன். இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கைவளை. முக்கூடர் பல்லு எவ்விலக்கிய வகையை சார்ந்தது? ஆப்ஷன் டி புலன். கிறிஸ்துவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் எனப்படும் நூல். ஆப்ஷன் சி தேம்பாவாணி. சொல்லின் செல்வர் என்று பாராட்டப்பட்டவர். ஆப்ஷன் ஏ ராபி சேதுபிள்ளை. படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தவர். ஆப்ஷன் ஏ ஈஸ்ட்மேன். ரகசிய வழி சீக்ரெட் வே என்ற நூலை தமிழில் தழுவி எழுதப்பட்ட நூல். மனோன்மணியம். ஆப்ஷன் சி மனோன்மணியம். அகமும் புறமும் கலந்த பாடல் தொகுதி. ஆப்ஷன் சி பரிபாடல். ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை யாழ். ஆப்ஷன் பி பெரியாழ்வார். மீனாட்சி அம்மையை சிறுமியாக முத்து மாலையை யாருக்கு பரிசாக அளித்தார்? ஆப்ஷன் சி குமரகுருபரர். சால்பு என்பதன் பொருள் யாது? ஆப்ஷன் சி சான்றாமை. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். ஆப்ஷன் பி நாதமுனி. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல். ஆப்ஷன் ஏ நாலடியார். யாருமில்லை தானே கல்வேன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் பி குறுந்தொகை. மணிமேகலைக்கு அறிவுரை வழங்கிய ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி அரவணடிகள் பௌத்த துறவி. கவுந்தியடிகள் பெண் சமண துறவி. ஆதிரை முதல்ல பிச்சையிட்டவள். வெள்ளை தமிழின் 2ஆம் பருவம் எது? ஆப்ஷன் பி செங்கிரை பருவம். ஆட்டனத்தி அதிமந்தியின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ கண்ணதாசன். வீரமா முனிவர் தனது எத்தனை வயதில் தமிழகம் வந்து தமிழ் படித்து காப்பியம் படித்தார்? ஆப்ஷன் பி 30. ஷேக்ஸ்பியரின் ஆங்கில நாடகங்களை மொழிபெயர்த்தவர். ஆப்ஷன் பி பம்மல் சம்பந்தனார். அகராதி முறையை தமிழுக்கு தந்தவர். ஆப்ஷன் டி வீரமா முனிவர். வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதையை பாடியவர். ஆப்ஷன் பி பாரதியார். பேசுந்தாய்மொழி மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் படித்தவனான் என கூறியவர். ஆப்ஷன் சி திருவிக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.